தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக ஆண்டவரில் வைத்து வாழ நம்மை அழைக்கின்றது. வெளிப்புற செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் ஏராளம் இருந்தாலும் நம்முடைய ஆன்மாவின் ஆழத்திலே இறைவனை குறித்த தேடல் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். வெளிப்புற செல்வங்களை விட நம்முள் உரைகின்ற இறைவனாகிய அந்த ஒப்பற்ற செல்வம்தான் நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் என்பதை நம்முடைய வாழ்வில் எந்நாளும் உணர்ந்திருந்தவர்களாக இறைவனை எப்பொழுதும் நம்முடைய ஒப்பற்ற செல்வமாக கொள்ளக்கூடிய அந்த வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோன் நின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் எருசலேமிற்கு தங்குமிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானாயிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர்.
இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து கொண்டனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை கோவில் கருவறை ஆகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறென்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராவித்தில் இருப்பதாக கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கும் முன் வீழ்ந்து பணிவோம். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உன் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாயும். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள்.
மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஆன்மீகவாதி ஒருவர் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் ஒரு ஆன்மீக தலத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஒரு விலை உயர்ந்த கல் ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த விலை உயர்ந்த கல்லை தன்னுடைய பையிலே போட்டுக்கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து அவரை போல சாதாரணமாக ஒரு இடத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த பயணி ஒருவர் அந்த ஆன்மீகவாதியை சந்தித்து, ஐயா, எனக்கு பசியாக இருக்கிறது, என்னுடைய பசியாற்ற ஏதாவது வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து கொடுங்கள் என்று அந்த ஆன்மீகவாதியிடம் அந்த மனிதர் கையேந்தி நிற்க, அந்த ஆன்மீகவாதி தன்னுடைய பையை திறக்கிறார். பையை திறந்து ஏதாவது கொடுக்கலாம் என்று பார்க்கிறார். பையை திறந்தவுடனேயே அவரிடம் கையேந்தி நின்ற அந்த பயணி அவருடைய பைக்குள் இருந்த அந்த விலை உயர்ந்த கல்லை அவர் கண்டுபிடிக்கிறார், அதை பார்க்கிறார். அதை பார்த்தவுடன் அந்த ஆன்மீகவாதியிடம், நீங்கள் இதை எனக்கு தருவீரா என்று அவர் தரமாட்டார் என்கின்ற ஒரு சிந்தனையிலே கேட்க, அந்த ஆன்மீகவாதி சற்றும் யோசிக்காமல் தான் கண்டுபிடித்த அந்த விலை உயர்ந்த கல்லை தன்னிடம் கையேந்தி நின்று அந்த மனிதனிடத்திலே கொடுத்து விட்டார். அதை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு ஆச்சரியம். இவர் எப்படி இந்த விலை உயர்ந்த கல்லை தந்தார் என்று ஆச்சரியம் தாங்க முடியாதவராக அவரிடத்தில் ஒன்றும் கேட்காமல் அதை வாங்கி கொண்டு விரைவாக அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். 3 நாட்கள் கழித்து மீண்டுமாக அந்த பயணி இந்த ஆன்மீகவாதியை தேடி கண்டுபிடித்து அவர் இருந்த இடத்திலே வந்து அவரை சந்திக்கிறார். ஐயா, நீங்கள் 3 நாட்களுக்கு முன்பதாக நான் உங்களிடத்திலே கையேந்தி நின்ற பொழுது உங்களுடைய பையில் வைத்திருந்த இந்த விலை உயர்ந்த கல்லை எனக்கு கொடுத்தீர்கள். இதை மீண்டுமாக நான் உங்களிடத்திலே கொடுக்கிறேன். எனக்கு இதைவிட விலை மதிப்பு மிக்க ஒன்றை எனக்கு தாருங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களால் அந்த கல்லை கொடுக்க முடிந்ததை சிறிது கூட யோசிக்காமல் அப்படிப்பட்ட அந்த மனதை எனக்கு தாருங்கள் என்று அந்த ஆன்மீகவாதியிடம் அவர் கையேந்தி நின்றாராம். மீண்டுமாக இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் வெளிப்புறத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், செல்வங்கள், பெயர், புகழ் நம்முடைய ஆத்மார்த்தமான, உண்மையான, யதார்த்தமான வாழ்வுக்கு அது அடிப்படையாக இருப்பதில்லை. எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று குறைவுபடுவதாக உணர்கிறோம். மன நிம்மதியாக இருக்கலாம், நல்ல உடல் உள்ள சுக வாழ்வாக இருக்கலாம், நிறைவான வாழ்வாக இருக்கலாம். இது வெளிப்புற செல்வங்களால் மட்டும் நமக்கு கிடைத்துவிட போவதில்லை. அதையும் தாண்டிய ஒன்று நமக்கு வேண்டும். அதுதான் நம்முடைய ஆன்மீக தேடல். இறைவன்தான் நம்முடைய அந்த தாகத்தை நிறைவு செய்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கெனசரேத்து பகுதிக்கு வருகிறார். அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்தார்கள். நோயுற்றோரை கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து சுகம் பெற்றுவிட வேண்டும் என்று வருகிறார்கள். அன்பு மக்களே, இந்த கெனசரேத்து பகுதிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரலாறு உண்டு. இது மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்த பகுதி. இந்த கெனசரேத்து பகுதியிலே எல்லா விதமான பழ மரங்களும் விலை மதிப்புமிக்க நறுமண பொருட்கள் அனைத்துமே இங்கு அதிகமாக விளையக்கூடியது. ஆக இயல்பிலேயே அது ஒரு செல்வ செழிப்பு மிக்க பகுதியாக இருந்தது. அங்கு
இருந்த நிலமாக இருக்கலாம் அல்லது அங்கு விளையக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே விலை மதிப்பு மிக்கவை. அதனால் அந்த பகுதி வாணிபத்தின் அடையாளமாக இருந்தது, வாணிகம் செய்வதற்கு முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. எல்லா செல்வங்களும் ஒருங்கை வாய்க்கப்பெற்ற பகுதியாக இருந்தது. ஒரு இடம் செல்வ செழிப்பான இடமாக இருக்கின்ற பொழுது இயல்பிலேயே அந்த மக்களும் அப்படிப்பட்ட நிலையில்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த மக்கள் ஒரு பெரிய பின்புலத்தில் இருந்தாலும், செல்வ செழிப்பான மக்களாக இருந்தாலும், அவர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். இந்த செல்வ செழிப்பு, இந்த வெளிப்புற செல்வங்கள் எங்களுக்கு மன நிறைவை தரவில்லை, எங்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை, நல்ல ஒரு வாழ்வை எங்களுக்கு தரவில்லை. அப்படிப்பட்ட முழுமையான வாழ்வை எங்களுக்கு தரவல்லவர் இயேசுதான் என்று அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவரிடத்திலிருந்து சுகத்தை, நல்ல வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தேடல் உடையவர்களாக இருக்கின்ற பொழுது, வெறுமனே இந்த உலக செல்வங்களை தேடி அலையாமல், உலகு தரக்கூடிய வசதி வாய்ப்புகள், பெயர் புகழை நாம் நாடி தேடாமல், ஆண்டவரை நம்முடைய முதன்மையாக தேடினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிறைவான ஒரு வாழ்வாக, முழுமையான ஒரு வாழ்வாக நிச்சயமாக இருக்கும். எனவே நம்முடைய தேடலை இந்த உலகு சார்ந்ததாக அமைத்து கொள்ளாமல் நம் ஆண்டவரை சார்ந்ததாக அமைத்து கொண்டு அதன் மூலமாக முழுமையான நிறைவான வாழ்வு வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அழைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மில்லைதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி
இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இசைநாதனே எழுவாய். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுள்ளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. நீண்ட தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேனம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூயவீரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.